இப்போ கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் போடுங்க, தக்காளி போடுங்க, நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. பூண்டு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. முழுசாகவே போட்டுக்கோங்க கத்திரிக்காய், அது நல்லா வெந்துடும். 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னா மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு அதையும் வதக்குங்க. வதக்கி மிளகாய்த்தூள் வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். அப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஊற்றிக்கோங்க. நான் நிறையவே ஊற்றிக்கினேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா திக்காகணும். இதை பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும்.